ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு A to Z டெய்லர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ளவுஸை பர்ஃபெக்டாக எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கங்கே கரெக்டாக அந்த அலவன்ஸில் ஒரு குட்டி குட்டி அர்த்தாக் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்லீவ் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மடித்து தைக்கிறதுக்கு கீழே அலவன்ஸ் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதையும் நான் குட்டியாக அர்த்தாக் போட்டிருப்பேன். அந்த மாதிரி அர்த்தாக் போட்டு நம்ம தைக்க போகும்போது அந்த ஸ்லீவ் ஹைட்டு ரெண்டு ஸ்லீவுமே ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். அதில் ஃப்ரண்ட்டில் நம்ம குடஞ்சி எடுத்துருவோம் இல்லையா. இப்போ நம்ம குடஞ்சி எடுத்த இடத்துல இந்த மாதிரி குட்டியாக அர்த்தாக் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாயின் பண்ண போகும்போது எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவுக்கு இந்த டிப்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ப்ளவுஸில் நம்ம பேக் சைடு நம்ம கட்டிங் போட்டிருப்போம். அது கீழே மடித்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம விட்ட அலவன்ஸில் குட்டியாக அர்த்தாக் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஈவனாக ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் தைக்க முடியும். நம்ம கட்டிங் போட்டு நம்ம தைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடித்தோடனே அவங்க அளவு ப்ளவுஸை கரெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ளவுஸ் அளவுடைய ஹைட்டை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச்சஸ் கரெக்டாக விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே மடித்து தைக்கிறதுக்கும் அந்த 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த குட்டியை அர்த்தாக் போட்டு நம்ம தைக்க போகும்போது ப்ளவுஸுடைய ஹைட்டே நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது பேக்கில் ப்ளவுஸில் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம மடித்து போட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ஒன் சைடு கரெக்டாக மார்க் பண்ணியிருப்போம். அதை அப்படியே நம்ம இன்னொரு சைடு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல நான் கரெக்டாக பின் குத்திருப்பேன். அந்த மாதிரி நம்ம பின் குத்திட்டு இதே மாதிரி நம்ம தைக்க போகும்போது அந்த டாட் ஒரே அலவன்ஸில் ஈவனாக நமக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச்சஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எண்டில் நல்லா கூர்மையாக கொண்டு நம்ம முடிச்சிடணும். அப்படி முடித்தாதான் அந்த டாட் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பேக் சைடு நமக்கு தூக்குன மாதிரியும் காட்டாது. அந்த ஃபிட்டிங்கும் நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்லீவுடைய நம்ம ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக அலவன்ஸை மார்க் பண்ணி செக் பண்ணிவிட்டு தைங்க. அதே போல் தான் பேக் சைடும் நம்ம செக் பண்ணிட்டு கரெக்டாக தைக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு நம்ம தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கப்பு தைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் பயப்படுவீங்க. இப்போ பாருங்கள் அந்த ப்ளவுஸில் சென்டர் டாட்டு கரெக்டாக 3 இன்ச்சஸ் வச்சுருக்கோமா, அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இந்த 3 டாட்டுக்குள்ள கேப்பு, அதாவது ஐப்பட்டி ஆமுல், அதாவது ஐப்பட்டி சைடு வரக்கூடிய அந்த டாட்டு, அதுக்கப்புறமேட்டு ஆமுல் சைடு பிடிக்கக்கூடிய நம்ம டாட்டு, இந்த 3 டாட்டுக்கும் சென்டரில் நமக்கு கேப் இருக்கும். அப்போ அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு ப்ளவுஸில் 1.5 இன்ச்சஸ் கேப் இருக்கும், ஒரு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 சைஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த சைஸ் ப்ளவுஸில் எந்த அளவுக்கு சென்டரில் நமக்கு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே கரெக்டாக நம்ம ஒன் சைடு தான் நம்ம அந்த டாட்லாம் மார்க் பண்ணியிருப்போம். இப்போ நான் எப்படி கரெக்டாக அந்த மாதிரி நான் ஒரு விரலை வச்சுட்டு கரெக்டாக நான் மார்க் பண்ணணும், அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட்டை என்ன தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணாலும் இப்போ நான் தைக்க போகும்போதும் ஃபஸ்ட்டு மறுபடியும் அந்த டேப் வச்சுட்டு கரெக்டாக அந்த டாட்டோடைய அகலம் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு அந்த 1 இன்ச்சு நம்ம அகலத்தில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த டாட்டுடைய ஹைட்டு நம்ம 3 இன்ச்சு 2 இன்ச்சஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் ஹைட் வச்சாலும் அதனுடைய ஹைட்டு நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் தைக்க போகும்போது அந்த டாட்டில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. அதே மாதிரி நம்ம அந்த 3 டாட்டுக்கும் சென்டரில் நம்ம எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த கேப் அலவன்ஸில் வச்சு தைக்க போகும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 டாட் தான் பிடிச்சிருக்கோம், ஆனால் கப் ஷேப் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம ஆமுல் சைடு இருக்கக்கூடிய அந்த டாட்டையும் அந்த 3 டாட்டுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டாட் கரெக்டாக இருக்கும். அதாவது
அந்த கப் ஷேப் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுமே கரெக்டாக அதனுடைய அலவன்ஸை வச்சு கரெக்டாக செக் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா, நம்ம தைச்சி முடிச்சோடனே போட்டோம் அப்படின்னா பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஃப்ரீயாக அந்த லூஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த கப் ஷேப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக லூஸ் விழுந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் டாட் வந்துட்டு கரெக்டான ஒரு அலவன்ஸில் மார்க் பண்ணாமல் தைச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நான் காட்டினேன் இல்லையா, டாட் பிடிச்சோன்னே இந்த ஷேப்லாம் எப்படி இருக்குன்ட்டு, அந்த மாதிரி வராது. கரெக்டாக பிடிக்கலைன்னா ஆமூல் சைடு ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு கரெக்டாக நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நிற்காது. நீங்கள் கரெக்டான அலவன்ஸில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் தைக்க போகும்போது அந்த ஃப்ரண்ட் சைடு அந்த கப்பு வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு எப்படி நான் அலவன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோமோ அதே போல் தான் செகண்டும் வந்துட்டு இதே மாதிரி நம்ம செக் பண்ணி கரெக்டாக தைக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இன்ஸ்டெப்பை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த அலவன்ஸ்லாம் மார்க் பண்ணி கரெக்டாக தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸில் ஃபிட்டிங், அதுக்கப்புறமேட்டு அந்த கப் ஷேப் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்துட்டு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் கப்பில் அந்த டாட்டை வந்துட்டு எப்படி பிடிக்கணும், எவ்வளோ அலவன்ஸ் பிடிக்கணும், அந்த 3 டாட்டுக்கும் இடையில எவ்வளோ கேப் வரணும், இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தைங்க. அப்படி தைக்க போகும்போது நமக்கு ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணி ஒவ்வொன்றுமே தைக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு ப்ளவுஸ் நம்ம 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சிட்டோம், நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டி நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரிஜினல் பீஸில் ஒரு பீஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். உள்ளே வந்துட்டு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கிளாத் வந்துட்டு கொடுக்கணும். மொத்தமாக ஒரு பட்டிக்கு 3 கிளாத் கொடுக்கணும். இல்லை உங்ககிட்ட ஃபேண்ட் இருக்குது, அதாவது ஜென்ஸு ஃபேண்ட் இருக்குல்ல, அது இருந்தது அப்படின்னா அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும். ஏன்னா பட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கனமாக கொடுத்தோம் அப்படின்னா பட்டி வந்துட்டு நமக்கு சுருண்டு வராது, அந்த ஷேப் வந்துட்டு அப்படியே கரெக்டாக இருக்கும். அதுக்காக பட்டிக்கு வந்துட்டு நீங்கள் 1க்கு 3 துணி வந்துட்டு கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா அந்த பட்டி வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக டைட்டாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு அந்த கப் ஷேப் எல்லாமே வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் பட்டியை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு எது ஃப்ரண்ட்டு அதாவது நமக்கு ஃப்ரண்ட் ஐப்பட்டி சைடு நமக்கு வந்துட்டு எந்த பக்கெட்டு வரும், அதே மாதிரி நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது வந்துட்டு எந்த பக்கெட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரோ மார்க்கில் நம்ம மார்க்கிங் போட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த பட்டியை வந்துட்டு நம்ம மாற்றி தைக்க மாட்டோம், ஒரே மாதிரியே நம்ம வந்துட்டு தைச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பட்டி தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்பிளாக வந்துட்டு தைச்சி பாருங்கள். ஏன்னா நீங்கள் பட்டு ப்ளவுஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ளவுஸ் நீங்கள் வந்துட்டு தைக்க போகும்போது உள்ளே வந்துட்டு பிசுறு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே குத்திக்கிட்டு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்பிளாக தைக்க போகும்போது உள்ளே வந்துட்டு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், உள்ளே வந்துட்டு எந்த மாதிரி உறுத்தாது. இப்போ நான் பட்டி ஜாயின் பண்ணிட்டேன், காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு உள்ளே வந்துட்டு அந்த பிசுறும் இருக்காது. இன்வெஸ்பிளாக எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ மேலே வந்துட்டு ஒரிஜினல் கிளாத் வச்சுருக்கேன், சென்டரில் நம்மளுடைய ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பீஸ் வச்சுருக்கேன், கீழே வந்துட்டு நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்துட்டு நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதுவுமே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த வரைக்கும் தான் நீங்கள் வந்துட்டு தைக்கணும். இப்போ தைக்க போகும்போது அந்த சென்டர் டாட் வரும்ல, இதை வந்துட்டு நீங்கள் உள் பக்கமாக பார்த்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த கிளாத்தில் அந்த பட்டி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நமக்கு உள்ளே போயிட்டு பட்டியில் மாட்டிக்கும். அந்த டாட்டு மாட்டுறதுனால என்ன ஆகும்னா ப்ளவுஸ் போடும்போது ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக வராது. அதனால் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் மடிச்சுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா பட்டி தைக்க போகும்போது ப்ளவுஸில் வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது, ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டிக்காக அர்த்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் வந்துட்டு நம்ம போட போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த பட்டியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்துட்டு இன்விசிபிளாக இருக்கும், அதே டைமில் அந்த ஷேப் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பட்டி எல்லாமே நீட்டாக நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொக்கி பட்டி, ஐப்பட்டி இதெல்லாம் வந்து தைக்கணும். இப்போ நம்ம பட்டி வந்துட்டு கரெக்டான ஹைட்டு எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம பேக் சைடு நம்ம மடித்து தைச்சோம் இல்லையா, அந்த பீஸை வச்சுட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, பட்டி சைடு நம்ம ஜாயின் பண்ணுறதும் ப்ளவுஸை நம்ம சைடு ஜாயின் பண்ணுறோம், ரெண்டையும் வச்சுட்டு இப்படியே ஹைட்டை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிட்டு நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும்.
எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக லைட்டாக இருக்கும். அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பட்டி வந்துட்டு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்துட்டு ஐப்பட்டி, கொக்கி பட்டி இது 2 வந்து நம்ம தைக்கணும். இப்போ கொக்கி பட்டிக்கு நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுவே ஐப்பட்டிக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எடுக்கணும். 2லேருந்து 2.5 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா கொக்கி பட்டி நம்ம உள்ளே வந்து நம்ம மடித்து தைச்சிருவோம். வீப்பட்டி வந்துட்டு நம்ம வெளியில் தான் நம்ம மடித்து தைக்கணும். அதனால அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளாத் வந்துட்டு நமக்கு அதிகமாக தேவைப்படும். பட்டிக்கு நம்ம கிளாத் ஜாயின் பண்ண போகும்போது அடியில் நான் உள் பக்கமாக மடித்து தைச்சல இந்த மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு இன்விசிபிளாக நமக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும். வெளியில் பிசுறு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நம்ம மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நீங்கள் மடித்து தைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கொக்கி பட்டி வந்துட்டு ரெடி ஆயிரும். எப்போதுமே கொக்கி பட்டி வந்துட்டு ப்ளவுஸ் உள்ளார வந்துட்டு நம்ம மடித்து தைச்சிரும். அந்த வி பட்டி தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்துட்டு வெளியில் தெரியும். இப்போ வி பட்டி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொக்கி பட்டி நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ கொக்கி பட்டியை வி பட்டியை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம மடித்து தைக்கணும். இப்போ நான் வந்துட்டு வி பட்டி வி ஷேப்பில் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழாப்பில் ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே நம்ம வந்துட்டு மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த முனையில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு கரெக்டாக அந்த வி பட்டி எந்த இடத்துல நம்ம கரெக்டாக தைக்கணும் அப்படின்னா கீழே அடியில் ஒரு வி பட்டி வரணும். அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இடத்துல ஒரு வி பட்டி வரணும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வி பட்டி வரணும். அதுக்கப்புறமா அந்த கொக்கி பட்டிக்கிட்ட ஒரு டாட் வரும் இல்லையா அந்த இடத்துல ஒரு வி பட்டி வரணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல ஒரு வி பட்டி வரணும். இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த வி பட்டி தைக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பட்டி நம்ம கழுத்துக்கிட்ட தைக்கிறனால கழுத்துடைய பகுதி நமக்கு டைட்டாக ஃபிட்டிங் கொடுக்கும். ரெண்டாவது அந்த வி ஷேப்பில் அந்த இது தைக்கிறனால நமக்கு அந்த டாட் கிட்ட பிடிக்கிறனால அந்த டாட்டுடைய அந்த கப் ஷேப் வந்து நல்லா இழுத்து பிடிச்சி அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். 3வது கொக்கி பட்டி வந்துட்டு நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இடத்துல கொடுக்கறனால அந்த ப்ளவுஸில் எங்கேயுமே லூஸ் விழுகாமல் அந்த கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ரா போட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த இடத்துல கரெக்டாக கட் வந்து டைட் வருதோ அதே மாதிரி இந்த 3 கொக்கியும் போடும் போது அந்த ப்ளவுஸில் அந்த ஒரு ஃபிட்டிங் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிரும். கீழாப்பில் அந்த இருக்கும் 2 கொக்கியுமே வந்துட்டு அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஃபிட்டிங்கும் டைட்டும் கொடுக்கறதுக்காக தான் அந்த 2 கொக்கியும். அதனால இந்த 5 கொக்கி நான் சொன்ன இந்த அளவுகளோட இந்த பாயிண்டில் வச்சு தைச்சி பாருங்கள் கரெக்டாக இருக்கும். தைச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பி விட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த பட்டி ஆகட்டும் வி பட்டி எல்லாமே வந்துட்டு கொக்கி பட்டியிலேருந்து அந்த சென்டரில் டாட் போட்டு எல்லாமே நம்ம செக் பண்ணி தைக்கிறனால நமக்கு ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள் நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோமா அந்த சென்டரில் அந்த கொக்கி பட்டிக்கிட்ட வரக்கூடிய டாட்டு அதுக்கப்புறம் கழுத்து பகுதி கீழே அடியில் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இதே போல் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு தைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகும்போது எப்போதுமே நம்ம கழுத்து பகுதி இருக்குது இல்லையா அந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த சைடு வந்துட்டு நமக்கு வந்துடும். அதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதே போல் நம்ம 2 சைடுமே வந்துட்டு நம்ம இப்போ ஷோல்டர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். எல்லாருமே நினச்சிட்ருப்பாங்க ப்ளவுஸ் வந்துட்டு தைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் இந்த 3 டாட் ப்ளவுஸ்லாம் அந்த கப் ஷேப் வரவே மாட்டேங்குதுப்பா. அந்த ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக நமக்கு வந்துட்டு வரமாட்டேங்குது. நெஞ்சு வந்துட்டு அமுக்குன மாதிரி இருக்குது. ஒன்று இல்லைன்னா கப்பில் வந்துட்டு நமக்கு லூஸ் விழுகுது இல்லைன்னா கப் ஷேப்பே வராமல் உள்ளே ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு அமுகுன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த 3 டாட் ப்ளவுஸ் தைக்கிறது வந்துட்டு சரியாக அமையாமலே இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளவுஸுடைய அந்த சென்டர் டாட்டுடைய ஹைட்டை வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிங்க. அந்த டாட்டுக்கு 2 சைடு இருக்கக்கூடிய அகலத்தையும் கண்டுபிடிச்சி அந்த சென்டரில் அந்த டாட்டை வந்துட்டு கரெக்டாக பிடிங்க. அதுக்கப்புறம் இந்த 3 டாட்டுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3மே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக அமையும். இது 3லேயும் நீங்கள் வந்துட்டு ஃபால்ட்டு பண்ணால் மட்டும்தான் அந்த கப்பில் வந்துட்டு லூஸ் விழும். ஏன்னா சென்டரில் அந்த டாட் பிடிக்க போகும்போது அதோடைய அலவன்ஸ் எதுவுமே நீங்கள் கரெக்டாக பார்க்கல அப்படின்னா
கொஞ்சம் 3 இன்ச்சு வைக்கிற இடத்துல நீங்கள் 2 இன்ச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா கப் வந்துட்டு கொஞ்சம் கீழே சரிஞ்ச மாதிரி ஆயிடும். அப்போ அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக வராது. 3 இன்ச்சு வைக்கிற இடத்துல நீங்கள் 3 இன்ச்சோ 3.25 இன்ச்சோ கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போவும் அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக வராது. எந்தெந்த சைஸுக்கு எவ்வளோ டாட் பிடிக்கணுமோ அதை மட்டும் கரெக்டாக வச்சு பர்ஃபெக்டாக நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலே ப்ளவுஸில் அந்த கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கப் ஷேப்பில் அந்த டாட் வந்துட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் பிடிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்துட்டு நம்மளால் பர்ஃபெக்டாக தைக்க முடியும். அது தைக்கிறது ரொம்பவே ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. அந்த எப்படி நம்ம மார்க் பண்ணணும், எப்படி நம்ம தைக்கணும், எந்த அலவன்ஸில் அந்த டாட்லாம் வந்துட்டு பிடிக்கணும், அந்த ஹைட் எவ்வளோ தூரம் நம்ம பிடிக்கணும், எப்படி கட்டிங் பண்ணணும், எல்லா டீட்டெயில் வீடியோவும் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே நீங்கள் உங்கள் ப்ளவுஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தைச்சி போட்டால் கூட அந்த ஃபிட்டிங் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம சென்டரில் நம்ம கட் பண்ணிவிட்டு, அதாவது சென்டரில் நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சைட்லேருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணாமல் ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவுடைய அந்த சென்டர் பகுதி நமக்கு கரெக்டாக வந்துடும். இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸு, சுடிதார், நைட்டி நீங்கள் எது தைச்சாலுமே இதே போல் தைங்க. ஏன்னா ஸ்லீவில் ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் என்னென்னா நமக்கு ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா சென்டரில் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்துட்டு தூக்கிக்கிட்டும் இருக்காது, ஒரு மாதிரி ஏற்றிக்கிட்டு இறக்கிக்கிட்டும் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ப்ளவுஸுடைய அந்த சென்டர் பகுதி வந்து நமக்கு நகர்ந்து போயிடும். ஒரு 1/2 இன்ச்சஸ் நமக்கு நகர்ந்துட்டாலும் அந்த ப்ளவுஸில் அந்த ஷேப்பே வந்துட்டு மாறி போயிடும். அதனால் ஸ்லீவ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோல்டர்லேருந்து நீங்கள் வந்துட்டு சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டே நான் காட்டியிருப்பேன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நம்ம ஒன் சைடு நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் தான் நீங்கள் வந்துட்டு 2 சைடுமே நீங்கள் ஸ்லீவ் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள், எங்கேயுமே நமக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது, பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸை நம்ம எப்படி சைடு ஜாயின் பண்ணுறது, கரெக்டாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பேக் போர்ஷனை 2ஆக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷனையும் இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் போர்ஷனுடைய அலவன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் வீப்பட்டிக்கான அலவன்ஸ் வந்துட்டு அதை பார்த்து அந்த சைடு வந்துட்டு மார்க் பண்ணிங்க. கொக்கிப்பட்டி சைடு என்ன அலவன்ஸ் வருதோ அதை வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீப்பட்டி ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அந்த பட்டியை வந்து நம்ம வெளியில் வச்சு தைக்கிறனால, கொக்கிப்பட்டி வந்து நம்ம உள்ளே மடித்து தைக்கிறனால அந்த 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு இதுக்கு கம்மியாக வரும். அதனால் அதோடைய அலவன்ஸை கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ப்ளவுஸுடைய செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து இந்த ஆர்மல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸில் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை அப்படியே இன்ச் டேப்பில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்லீவ் கிட்டே நமக்கு என்ன அலவன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதனுடைய அலவன்ஸையும் வச்சுட்டு இன்ச் டேப்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 அலவன்ஸுமே சேர்த்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இடுப்பு அலவன்ஸையும் கரெக்டாக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்பக சுற்றளவு இதையும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்மல் ரவுண்டையும் கரெக்டாக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய ரவுண்ட் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். இது 3 அலவன்ஸுமே கரெக்டாக இன்ச் டேப்பே நீங்கள் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது பக்கத்துலேயே நீங்கள் 3 தையல் தைக்கிறா இருந்தால் கூட தைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன் சைடு நம்ம மார்க் பண்ணி தைச்சோமோ அதே போல் வந்துட்டு இன்னொரு சைடு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவை மட்டும் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு மற்றபடி மற்ற இருக்கக்கூடிய அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இன்ச் டேப் வச்சு நம்ம அளவுகள் எடுத்தோமோ அதே போலவே மறுபடியும் இன்ச் டேப் வச்சுட்டு நம்ம ஆர்மல் ரவுண்ட் எல்லாம் வந்துட்டு அளவுகள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஆர்மல் ரவுண்ட் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸுடைய
மார்பக சுற்றளவு இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு இந்த மாதிரி இன்ச்சி டேப் கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கும் மார்பக சுற்றளவுக்கும் 2 ஆலன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவும் கூடவும் தான் வரும். பர்ஃபெக்டாக ரெண்டுமே ஈவனாக வராது. வரும்போது இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கணும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் தைச்சிட்டோம், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுறது தைக்கணும். இதே மாதிரி அளவுகளை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி தைச்சி பாருங்கள். ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே வீடியோவில் நம்ம ஸ்லீவ்லேருந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது, ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் டைலரிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து தைக்க போகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை டைலரிங் கிளாஸ் என்னால் போக முடியல, வீட்டில் தான் இருக்கேன், வீட்டில் பார்த்து யூடியூப் பார்த்து தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தச்சு முடிச்சோடனே கேப்பில் இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக 1.5 இன்ச் வரைக்கும் கேப் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ளவுஸை இழுத்து கொக்கி போடும்போது அந்த ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இது கரெக்டாக நீங்கள் 1 இன்ச்லேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் நீங்கள் கேப்பு விட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் ரவுண்ட் நெக்கை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கடையிலலாம் வந்துட்டு ப்ளவுஸ் தைச்சா பார்ப்பீங்க, அந்த கழுத்து வந்துட்டு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கிராஸ் பீஸ்லாம் ஒரே மாதிரி ஈவனாக கொடுத்து தைச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட கூடவோ கம்மியோ இருக்காது. எல்லா சைடுமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இப்போ அந்த ஸ்டெப்பில் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு 1.25 இன்ச்லேருந்து 1 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம தைக்க போகும்போது பீஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அது எப்படி ஈவனாக ஒரே மாதிரி நம்ம தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்போ நார்மலாக எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ப்ளவுஸ் கட்டிங் வந்துட்டு எப்படி நம்ம கட்டிங் போடுறது, எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நிறைய வர இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு நீங்கள் உடனே பார்க்க முடியும். நான் 100% நான் அடித்து சொல்லுவேன். இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸில் எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு லூஸ் விழுகாது. ஏன்னா சைடு எப்படி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம தைக்கிறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த டாட் பிடிக்கிறதுக்கும் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதனால் நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸையுமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட்டிங் பண்ணி தைக்க போகும்போது கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிட்டு தைச்சி பாருங்கள். எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு லூஸ் விழுகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கழுத்துக்கு நம்ம இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கும் போது உள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கிட்டே வாங்க. அதாவது ப்ளவுஸையும் இழுக்கக்கூடாது, அதே டைமில் கிராஸ் பீஸையும் நீங்கள் இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு தைங்க. ஸ்பீடாக தைக்க வேணாம், கொஞ்சமாக பொறுமையாக தைச்சிட்டே வந்தீங்கனாலே அந்த ப்ளவுஸில் கழுத்தில் நமக்கு வந்து லூஸ் விழுகாது. கொஞ்சம் இழுத்த மாதிரி பிடிச்சி நீங்கள் கிராஸ் பீஸையோ இல்லை ப்ளவுஸையோ இழுத்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ளவுஸில் லூஸ் விழும், ஷோல்டர் வந்துட்டு வளைஞ்சு வரும். இந்த மாதிரி லூஸாக விட்டுட்டு லைட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு நீங்கள் தைக்க போகும்போது அந்த ப்ளவுஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். ஷோல்டரும் வந்துட்டு உங்களுக்கு இறங்கி வராது. டைட்டாக ஃபிட்டிங் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸே உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபிட்டிங்காக வரும். நான் வந்துட்டு அடித்து சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிடும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் வந்துருக்குள்ள அங்கே மட்டும் இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு அர்த்தாக் போட்டுக்கோங்க. ஷோல்டர் கிட்ட வந்துட்டு போட வேண்டாம். கரெக்டாக பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வரும்ல அந்த இடத்துல இந்த மாதிரி குட்டியாக அர்த்தாக் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ப்ளவுஸில் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் நம்ம மடித்து தைக்க போகும்போது அது கரெக்டாக நமக்கு வளைஞ்சி கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஷோல்டர் கிட்ட போட்டோம் அப்படின்னா ஷோல்டர் கிட்ட நமக்கு வந்துட்டு லூஸ் விழும். ஷோல்டர் கிட்ட எப்போவுமே நம்ம வந்துட்டு அர்த்தாக் போடக்கூடாது.
அந்த வளைவுகளாக வருது இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டியாக அர்த்தக்கு வந்துட்டு போட்டுக்கணும். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு நம்ம இந்த மாதிரி மடித்து தைக்கணும். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம தைக்கணும். அந்த கிராஸ் பீஸ் மேலே தான் தையல் விழுகணும். ப்ளவுஸ் மேலே வந்துட்டு நம்ம தைக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக 1.25 இன்ச்சு எடுத்தோம். அதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம தைக்க போகும்போது 1/2 இன்ச்சஸ் உள்ளே போயிடும். இப்போ மடித்து தைக்கிறோம் இல்லையா, மடித்து தைக்க போகும்போது அதில் ஒரு 1/2 இன்ச்சஸ் தெரிகிற மாதிரி நம்ம தைப்போம். இப்போ நம்ம தைக்கிற தையல் வந்துட்டு கரெக்டாக அந்த கிராஸ் பீஸில் தான் விழுகணும், ப்ளவுஸில் வந்துட்டு விழுகக்கூடாது. இதை அப்படியே ஒரே மாதிரி ஈவனாக நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி மடிக்கிறோமோ அதே மாதிரி ஈவனாக அதுவாகவே நமக்கு வந்துட்டு மடித்து கொடுத்துரும். நம்ம அழகாக உள்ளே வந்துட்டு மடிச்சுட்டு நம்ம தைக்க வேண்டியதுதான். இந்த மெத்தடில் நீங்கள் தைக்க போகும்போது அந்த கழுத்தில் அந்த கிராஸ் பீஸ் வந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். எல்லா சைடுமே அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக கிடைக்கும். கடையில் எப்படி அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் தைக்கக்கூடிய அந்த ப்ளவுஸில் அந்த கழுத்து பகுதியில் நீட்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக எடுங்க. அப்போ நீங்கள் எடுத்து தைக்க போகும்போது கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு எடுத்தால் நமக்கு பத்தாது, தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இந்த அளவுகள் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ப்ளவுஸில் கழுத்து பகுதி வந்துட்டு ஃபினிஷிங் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம தைச்சி முடித்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா அங்கங்கே லைட்டாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரானா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் லைட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும், இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மடித்து நீங்கள் எம்மிங் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதை அப்படியே நீங்கள் மிஷின்லேயே வந்துட்டு மடித்து தைச்சிடலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு மிஷின்லேயே மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் இதை வந்துட்டு அப்படியே மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.